காற்றில்லா சூழலில் வருத்தல். இதை இங்கிலீஷில் கால்சினேஷன் அப்படிம்பாங்க. இந்த காற்றில்லா சூழலில் வருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பிலே இதனுடைய அர்த்தம் இருக்குது. அவள் நம்ம வறுக்கணும், ஆனால் அதில் என்ன இருக்கக்கூடாது, காற்று இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி ரோஸ்டிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதாவது ரோஸ்டிங் சொல்லக்கூடிய வறுத்தல் அப்படிங்கிறது அதில் ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வறுத்தல் செயல்முறையானது இந்த காற்றில்லா சூழலில் வறுத்தல் அப்படிம்பாங்க. சரி, இம்முறையில் காற்றில்லா சூழலில் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது வன்மையாக ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெப்பப்படுத்தப்படுகிறது. இந்நிகழ்வின் போது நீரேற்றம் பெற்ற ஹைட்ராக்சைடுகளில் காணப்படும் படிக நீரானது ஆவியாக வெளியேறுகிறது. இப்போ கரிமச் சேர்மங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகளும் வெளியேறுகின்றன. அதாவது நீரேற்றம் பெற்ற ஹைட்ராக்சைடில் காணப்படும் படிக நீரும் ஆவியாகி வெளியில் போயிடுது. கரிமச் சேர்மங்கள் ஏதேனும் இருந்தாலும் அவைகளும் பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படுகின்றன. இதன் விளைவாக நுண்துளைகள் கொண்ட தாது கிடைக்கிறது. எது? இந்த படிக நீரும் வெளியில் போயிடுறது, கரிமச் சேர்மம் வெளியில் போகிறது காரணமாக இப்போ அந்த தாதுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா நுண்துளைகளை கொண்ட தாது கிடைக்கிறது. இப்போ கட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான காற்றினை செலுத்தி ஒரு லிமிட்டடாக ஒரு காற்றை நம்ம உள்ளுக்குள்ளே செலுத்தி இம்முறையில் தாதுக்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வறுக்கலாம். எடுத்துக்காட்டாக கார்பனேட் தாதுக்களை காற்றில்லா சூழலில் வறுக்கும்போது காற்று இல்லாத சூழலில் வறுக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. இப்போ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெட் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய BbCO3. இப்போ இதை பார்த்தீங்கன்னா காற்றில்லா சூழலில் வறுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிது? லெட் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு கேசியஸாக வெளியில் போயிடுச்சு. அடுத்து கால்சியம் கார்பனேட்டை காற்றில்லா சூழலில் வறுக்கும் போது நமக்கு கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடு கேசியஸாக பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடுச்சு. அடுத்து ஜிங்க் கார்பனேட் அப்படிங்கிறது காற்றில்லா சூழலில் வறுக்கப்படுகிறது. ஜிங்க் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியில் போயிடுச்சு. அடுத்தது மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட். இதை டோலமைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டோலமைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த டோலமைட்டை பார்த்தீங்க அப்படின்னா காற்றில்லா சூழலில் வறுக்கும்போது நமக்கு மெக்னீசியம் ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு 2 மோல் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகி வெளியில் போகுது. இப்போ அந்த படிக நீரை கொண்டுள்ள தாதுக்களிலிருந்து நீரானது எவ்வாறு ஆவியாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ படிக நீரை கொண்டுள்ள தாதுக்களிலிருந்து, படிக நீருங்கிறது எது? இப்போ அயன் ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா இது 3 படிக நீரை கொண்டிருக்கு. அதாவது Fe2O3.3H2ங்கிறது 3 மாலிகுல் பார்த்தீங்கன்னா நீரை வச்சிருக்குது. அப்படிங்கிறனால இது பார்த்தீங்கன்னா படிக நீரை கொண்டுள்ள தாது அப்படிங்கிறோம். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் மூலக்கூறு மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில் போயிடுச்சு. அடுத்தது இதை நம்ம பாக்சைட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அலுமினியம் ஆக்சைடு, அந்த அலுமினா அப்படிங்கிறது கூட திரும்ப 2H2O ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்குது. இப்போ இதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த நீர் மூலக்கூறு வெளியில் போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால்சினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்றில்லா சூழலில் வருத்தல் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 2 or 3 மார்க் கொஷினில் அடிக்கடி கேட்குறாங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.